ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு உலக பிரகாரமான ஒரு பழமொழி உண்டு. பூவோடு சேர்ந்து ஆமா நாறு மனம் பெறும். பூவுக்கு தான் வாசனை, நாருக்கு வாசனை கிடையாது. ஆனா என்ன பண்ணுங்க, அதை கட்டி அதுல சேர்த்துட்டோம்னா அந்த நாருக்கு என்ன உண்டாயிருங்க, ஆமா வாசனை உண்டாயிரும். அதுபோல நாமும் யாரோட சேர்றோமோ அது வாசனையா இருக்குதா நாறுதாங்கிறது சேரக்கூடிய இடங்களில் இருக்கிறதை பொறுத்து இருக்கிறது. சரி, அதை குறித்து அந்த நாட்கள்ல நாம் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 17ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17 39வது வசனம். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினாலே நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலந்து போட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ சண்டை நடக்குது. தாவீதுக்கு யாருக்கு முன்னாடி நிக்கிறாங்க? கோலியாத்துக்கு முன்னாடி போகணும். கோலியாத்தினுடைய பின்னாடி இதை சொல்றோம். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான் அவன், பட்டயம் இருக்கு, கேடகம் இருக்கு, கவசங்களோட அவன் வந்து நிக்கிறான். அப்ப இவன் சண்டை போட போகும்பொழுது இவனுக்கும் அது போல என்ன பண்ணாங்க, பாதுகாப்புக்கான கவசங்களை கொடுத்தாங்க. சண்டை போட போறவனுக்கு பாதுகாப்பு அவசியம். அதற்கான எக்யூப்மெண்ட்லாம் போட்டு விட்டாச்சு. போட்டோன்னு தாவீது என்ன பண்ணாருங்க, ஆமா லெப்ட் ரைட் போட்டு பார்த்தாரு. போட்டு பார்த்தான்னு அவருக்கு என்ன பண்ணாருங்க, கன்வீனியன்ட்டா இல்ல. இது நமக்கு ரொம்ப உறுத்துது. இந்த பக்கம் போனா இந்த பக்கம் இடிக்குது, இந்த பக்கம் போனா இப்படி இடிக்குதுன்னு சொல்லி ஒரு மாதிரியா இருக்குது. இது எனக்கு சரியா வராது. அவர் என்ன சொன்னாங்க, நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போகக்கூடாது. சண்டைக்கு போறப்பா, இது எனக்கு போகக்கூடாது, இது எனக்கு தேவையில்லை, இதுல எனக்கு அப்பியாசம் இல்லை, இதுல எனக்கு. அப்படின்னா என்ன அர்த்தங்க, ஒரு யுத்தத்திற்கு போகும் பொழுது கவசம் இல்லாமல் போகிற ஒரு அனுபவம் தான் தாவீதில் இருந்தது. ஆமென். உலக பிரகாரமான ஒரு பாதுகாப்பு அவனுக்கு தேவையில்லை. அப்ப தேவை எதுங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு மாத்திரம் அவனுக்கு தேவையா இருந்தது. அதனாலதான் அவன் சொன்னா, இது எனக்கு தேவையில்லை, இதுல எனக்கு அப்பியாசம் இல்லை. அல்லேலூயா. அப்ப யாரோட மட்டும்தான் போவாராம், கடவுளோடு கூட தான் போவான். அதனாலதான் சொல்றான், இந்த அப்பியாசம் எனக்கு இல்லப்பா, இப்படிப்பட்ட பழக்கம் யுத்தத்துக்கு போறது எனக்கு பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கலட்டி போட்டு போயிட்டார். ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நான் யாரை சார்ந்து இருக்கிறேனோ, ஆமென், அந்த சார்ந்து இருக்கிற காரியம்தான் என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியின் ரகசியமாக இருக்கிறது. ஆமென். எல்லாரும் வெற்றி அடைகிறாங்கன்னா வெற்றி அடைகிறது இல்லை இல்லைங்களா? சில பேருடைய வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டேன்பாங்க. எதுல வெற்றி அடைஞ்சிட்டேன்னு சொன்னா, நான் பணத்திலே வெற்றி அடைஞ்சிட்டேன், அல்லது பதவியிலே வெற்றி அடைஞ்சிட்டேன், இப்படி எல்லாத்திலையும் வெற்றி அடைகிறவர்கள் உண்டு. ஆனால் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறவர்கள் ஒரு சிலர் தான். ஆமென். நீ வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டியா? உன் வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு காரியம். ஒரு பலன் இருந்தா 70 வருடம், கர்த்தருடைய கிருபை இருந்தா 80 வருட காலங்கள், இன்னும் போனா 120 வருட காலங்கள். இதிலே உன் வாழ்க்கையிலே வெற்றி அடைந்திருக்கிறாயா? உன் வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டிய காரியங்களை நீர் அனுபவித்திருக்கிறாயா? நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நான் வாழ வேண்டுமானால் எனக்கு சில அப்பியாசங்கள் தேவை. அந்த அப்பியாசங்கள் நான் யுத்த காலத்திற்கு போகிற கவசங்களோடு அல்ல, தேவனோடு கூட போகிற காரியங்கள் மாத்திரம் தான் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பிரச்சனை உள்ள நம்முடைய வாழ்க்கையில வெற்றி எதுன்னு சொன்னா, ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபுக்கு எதுன்னா, தேவனோடு இருக்கிற அனுபவம் தான் நம்மளை சரியாக நடத்தி செல்கிறது. அப்போ தாவீதுக்கு தேவனோடு கூட இருந்த அந்த அனுபவம் தான் இது எனக்கு தேவையில்லை என்று சொன்னது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 34 இருந்து 37 வசனங்கள் வரை. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடையும் வந்தது, மந்தையில் இருந்த ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து
அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தது. நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடையையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராக என்றான். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது சொல்ற வார்த்தையை பாருங்க. நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு விசை சிங்கம் வந்தது, ஒரு விசை கரடி வந்தது. அதுகிட்டேந்து என்னுடைய ஆடை காப்பாத்துறதுக்காக என்ன பண்ணேன், அதுக்கு வாய்க்கு தப்பிச்சேன். அது என் மேல பாஞ்சிச்சு. அதன் தாடியை பிடிச்சி என்ன பண்ணிட்டேன், அதை கொன்று போட்டுட்டேன்னு சொன்னா, அது போல இந்த பெலிஸ்தன் இருப்பான். ஆமென். அப்ப அவனுக்கு அங்க என்ன தேவையில்லை, கவசம் தேவையில்லை, பாதுகாப்பு தேவையில்லை. அப்ப அங்க இருந்த பாதுகாப்பு எதுங்க, கடவுள் மாத்திரமே அவனுக்கு பாதுகாப்பாய் இருந்தார். அல்லேலூயா. தேவன் மாத்திரமே ஒரு வனாந்தரத்திலே பாதுகாப்பாய் இருந்தார். அங்கே என்னை காத்த தேவன் இங்கும் காத்துக் கொள்வார். அந்த கரடியையும் சிங்கத்தையும் போல இந்த பெலிஸ்தன் இருப்பார். இவனுக்கு இந்த கவசம் தேவையில்லை, இருக்கிறபடியே போறேன்னு சொல்லிட்டான். ஆமென். அங்க எப்படி ஒண்ணு இல்லாம போனோம், இங்க அப்படிதான் போனோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கைக்கு தேவை கடவுள் மாத்திரமே. அவரை மட்டும் பிடிச்சுங்க. நீங்க வேற எதுவும் போட்டுட்டு போனீங்கன்னா தோத்துருவீங்க. அதுல அபியாசப்படாதீங்க. அது என்னைக்குமே நமக்கு என்ன செய்யாதுங்க, கைவிடக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 11வது அதிகாரம் 18 to 19 வசனம் வரை. எபிரேயர் 11:18. ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே, இப்படிய வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தொழுந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேராவனை பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தொழுந்து அவனை பாவனையாக திருப்ப கொண்டு பெற்றுக்கொண்டான். ஆபிரகாமுக்கு அந்த நாட்கள் ஆதியாகம புத்தகத்துல பாக்குறோம். ஆனா அங்க என்ன சொல்றாங்க, எபிரேய புத்தகத்துல போறாங்க, அவனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஆண்டவர் இதை ஈசாக்கின் மூலமாக, அந்த வசனத்தை வாசிங்க. இதுதான் அவனுடைய வார்த்தையினுடைய பிடிமானமான ஒரு காரியம். அல்லேலூயா. ஆதியாகமத்துல அப்படி போடல, ஆனா இந்த இடத்துல போட்டிருக்கிறாங்க ஈசாக்கின் மூலமாக. அப்ப ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி பெருகும் என்று சொன்ன ஆண்டவர் அவனை பலையிட செய்வாரா? ஆமென். ஆமென். அப்ப யாரை நம்பினாங்க? இல்ல, என் ஆண்டவர் வேறு ஏதோ செய்ய விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை அவன் விசுவாசிக்கிறான், ஈசாக்கை பலியிட போகிறான். அவனுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு அங்கே அவனுக்கு ஒரு பெரிய சக்சஸ் மாறுகிறது, ஒரு வெற்றியை அங்கே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதுதான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற விசுவாசிகளுடைய தகப்பனாக ஆபிரகாம் மாறுவதற்கு ஏதுவான ஒரு காரியமாய் மாறுகிறது. ஆமென். அன்றவன் எதை விசுவாசித்தான்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஈசாக்கின் மூலமாக உன்னுடைய சந்ததி பெருகும். வானத்தின் நட்சத்திரத்தை பார், பூமியினுடைய மணலை பார், இதெல்லாம் என்ன கொடுமான், உன் சந்ததி பெருகும் என்று சொன்னார். ஆமென். ஈசாக்கின் மூலமா தான் பெருக போகுது. அவனை எப்படி அடிக்க சொல்வாரு? மாட்டாரு. அப்ப ஆண்டவர் ஏதோ ஒரு காரியம் சொன்னார். சுய பலனை நம்பி அவன் போகவில்லை. அல்லேலூயா. தேவன் ஏதோ ஒரு அற்புதத்தை கொண்டு வர போகிறார் என்பதை நினைத்து அவன் போனபடியினால் தான் அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறியது. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனம். 2 தீமோத்தேயு 1:12. அது நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆகினும் நான் வெட்கப்படுகிறது இல்லை. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவன் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்திருக்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாருங்க, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இவர் யார் சார்ந்திருக்கிறான்? ஒரு முறை தான் அவர் தொட்டாரு, போய் கண்ணு தெரியாம போயிருச்சு. ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான்ப்பா. என்ன செய்யணும் ஆண்டவரே சொல்லுங்க. புறஜாதிகளுக்கு நீ சுவிசேஷம் அறிவிக்கணும். ஓகே, ரெடி, போறேன்.
ஆமே. யாரை நம்பி போறாரு? ஆண்டவர் சொன்ன வசனத்தை நம்பி போறார். எத்தனை இடங்கள்ல போராட்டம் வந்தது, கஷ்டங்கள் வந்தது, அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. ஜனங்க கூப்பிட்டு சொல்றாங்களே, யோ ரோமுக்கு போகாதயா, உன்னை கொன்னுட போறாங்கன்னு சொல்றான். என்ன ஏன் என்ன செய்றீங்க? சாவதற்கும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அப்ப என்ன சொன்னார்? ஒரு வார்த்தை சொன்னாரு, என்ன ஏன் தெரியுதா? தெரியல. சரி, வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அது என்ன எல்லாம் உங்களுக்கு எல்லாம் fill up the blanks கொஞ்சம் விட்டுருவோம், போய் நீங்களே போய் பாருங்க. அப்ப பவுல அப்போஸ்தலன் சொல்றாரு, ஏன் என்ன இந்த மாதிரி பண்றீங்க? நீங்க என்ன பண்ணுங்க, நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல சாவதற்கும் ஆயத்தமா இருக்கு. எதுக்காக சொல்றாருங்க? நான் நம்பினவர் இயேசு. அதனால சொன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்துக்கு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் ஒரு அருமையான ஒரு வார்த்தை, வாக்கு தத்தமா அந்த அவன் சொல்ற வார்த்தையெல்லாம் பார்த்தா எப்படா இப்படி ஒரு சக்சஸான ஒரு வாழ்க்கையை வாழலாம். எனக்கு இயேசு தான் இருந்தாரு. ஆமே. இன்னைக்கு இயேசுவை தவிர பாக்கி எல்லாமே இருக்கிறார். ஆமே. இயேசுவை மட்டும் கூட்டிட்டு போக மாட்டோம், பாக்கி எல்லாத்தையும் நம்ம கூட்டிட்டு போவோம். அதனால தோத்து போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் இயேசுவை மட்டும் கூட்டி கொண்டு போய் பாருங்கள், ஒரு முறை கூட்டி கொண்டு போய் பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில ஜெயம் வரும் பொழுது தொடர்ந்து விட்டுறாதீங்க, பிடிச்சுக்குங்க. ஆமே. அதனால ஆண்டவர் எப்போதுமே சில வேலையில சோதிச்சு பார்க்க விடுவார். கிதியோனை என்ன பண்ணாருங்க? சோதிச்சு பார்க்க விட்டாருங்களா? தண்ணி இருக்குதா, தோல்ல தண்ணி நினைதான்லாம் பார்த்தாருங்களா? ஆமே. ஆமா. தசம பாகத்தை கொடுக்கும்போது சொன்னாரா, நீ கொடுத்து பாரு, நான் என்ன பண்ணுவேன், பலகனிய நிரப்ப மாட்டேன்னு சோதிச்சு பாருங்க அப்படிலாம் சொன்னாரா? ஒரு முறை நீங்கள் சோதித்து பாருங்கள். உங்களுடைய வேலையை ஆண்டவரை மட்டும்தான் நான் செய்வேன், வேற யாரை வச்சும் செய்ய மாட்டேன்னு செஞ்சு பாருங்க. அவங்க வாழ்க்கையில ஜெயத்தை கண்டதுக்கு அப்புறமேல ஒரு நாளும் ஆண்டவரை விட்டுறாதீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய கூட இருக்கிற அந்த அனுபவம் எப்பொழுது உங்களுக்கு கூட வருகிறதோ, உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உங்களோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ இந்த தேவனுடைய இருந்த அந்த அனுபவம் யார்கிட்ட இருக்குதோ அவங்க உலகத்தை நம்ப மாட்டாங்க. ஏங்க, நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்ல, இவர் தான் நல்லவரும் கண்டுபிடிச்சிட்டோம்ல, இவர் தான் என்னுடைய வாழ்க்கையில வெற்றி என்று கண்டுபிடிச்சிட்டோம்ல, இவர் இல்லாம என்னுடைய வாழ்க்கையில மேன்மை இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நான் உலகத்தை பார்க்கிறேன்? ஆமே. வாசிக்கலாம். 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 4-7. அவன் உயரம் 6 முழம் 1 ஜானுமாம். அவன் தலை மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கல் வெண்கலமாயிருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்கள் மேல் கேடகத்தையும் தரித்திருப்பான். அவன் ஈட்டி தாங்கும் நெசவுக்காரனுடைய படைமரத்தின் கனத்தையும் எப்பேற்பட்ட ஆளு பாருங்க. இவருக்கு முன்னாடி தான் தாவீது போய் என்ன பண்ணாருங்க, கரடி சிங்கத்தெல்லாம் அடிச்சான், அது மாதிரி இவன் இருப்பான்னு போய் நிற்கிறான். ஆமேன். இதுதான் இன்னைக்கு உலக பிரகாரமான காரியங்கள். இதை வச்சுக்கிட்டா ஜெயிச்சிடலான்னு கோலியாத்து வந்தான். ஆமேன். எதை நம்பி வந்தாங்க? அவன் 6 அடி 1 ஜான் இருந்தது கூட பிரச்சனை இல்லை. அவன்கிட்ட இருக்கிற கவசம், அந்த ஈட்டி, கேடகம், இதை வச்சுதான் என்ன பண்ணாருங்க, ஜெயிச்சிருவேன் எங்கேருந்து வந்தாரு, கீழே பிடிச்சி தள்ளி விட்டாங்க. ஆமேன். ஒரே ஒரு கல்லு தான். சாப்டர் க்ளோஸ். ஆமேன். அப்போ ஆண்டவருடைய வல்லமை தாவீதின் மூலமாக பலத்த பாதுகாப்போடு வந்த மனிதனை தோற்கடித்தது. அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரவேல் என்ன பண்ணாங்க, ஒரு சிலிக்கான் வேலி எங்க நாட்டை சுத்தி இருக்கிறது. எந்த விதமான ஏவுகணை வந்தாலும் எங்களை அது என்ன பண்ணாதுங்க, ஒன்னும் பண்ணாது. ஏன்னா அது புறப்பட்டு வந்தோன்னே எங்கள்கிட்ட இருந்து ஒண்ணு போய் அதை என்ன பண்ணுங்க, அதை அப்படியே உடச்சி எறிஞ்சிருந்தாங்க. அவன் ஒன்னு அனுப்புனா 10ல, அவன் 1000கணக்கான அனுப்பிச்சிட்டு இருக்கிறான். என்ன பண்ண முடியலங்க, தாக்கம் பிடிக்க முடியல, உள்ளெல்லாம் வந்து உழுக ஆரம்பிச்சிருச்சு. பாதுகாப்பு என்னன்னுதுங்க? இதுதான் இன்னைக்கு நம்முடைய நிலைமை. இன்னைக்கு அவனே அவ்வளோ பெரிய பாதுகாப்பை வச்சிருந்தாலும் ஒன்னும் பண்ண முடியலங்க அவனால. காரணம் ஏராளமாய் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஏராளமாய் வந்து கொண்டு இருக்கிறது, பாதுகாக்க முடியல. எத்தனை தான் அவன் தாக்கு பிடிக்க முடியும்னா முடியாத ஒரு நிலை இருந்தது.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக ஏவுகணைகள் நம்முடைய வாழ்க்கையில சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எத்தனைய நீங்களா தாக்கு பிடிக்க முடியும்? ஆமென். நிறைய வருதுங்க பிரச்சனை. இன்றைய காலகட்டங்களில் நிறைய பிரச்சனை நமக்கு வருது. இந்த பிரச்சனையை உங்களால எப்படி தாக்கு பிடிக்க முடியும்? நீங்கள் தேவனோடு மட்டும் நீங்கள் இணைந்திருப்பீர்களானால் எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வர மாட்டேங்குது, சத்தம் வர மாட்டேங்குது. நீங்க ஆமென் என்னைக்கு சொல்றீங்களோ வாக்குத்தத்தம் பலிக்கும். அமைதியா இருந்தீங்கன்னா வாக்குத்தத்தம் அப்படியே போயிடும். ஆமென், ஆமென். வாசிப்போம். 1 சாமுவேலுக்கு எழுதின புத்தகம் 17வது அதிகாரம் 45 46 வசனங்கள் வரை. அதற்கு தாவீது பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் நீ ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்று. அப்ப பாருங்க, கோலியாத்தை பாத்துக்கிறே, நீ பட்டயத்தோடும் கேடகத்தோடும் என்னிடத்துல நீ வர்ற, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்திலே வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கேடகத்தோட தான் வர்ற, நீ பட்டயத்தோட தான் வர்ற, அதுதான் உனக்கு பாதுகாப்பு என்று எண்ணி இருக்கிற. ஆனால் என்னுடைய தேவன் ராணுவத்தின் தேவன், அவர் நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தில் பிணங்கள் இன்றைய தினத்து ஆகாத்து பறவைகளும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டென்று பூலோகத்தோர் எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. நாமெல்லாம் விசேஷித்தவள் சொல்றது அதுதான். பூமியில இருக்கவெல்லாம் பார்க்கணும், இவங்க கும்பிடுற சாமி நல்ல சாமின்னு சொல்லணும். ஆமே. நம்மளே என்ன பண்றாங்க, அவன் தலைவலி வரணும், ஆமா எனக்கு 10 நாளா இருக்குன்றோம். அவன் ஒரு பிரச்சனை சொன்ன, நம்ம என்ன பண்றான், ஆமா எனக்கு 7 பிரச்சனை இருக்குன்றோம். அப்ப அவனை காட்டி நம்ம மோசமான ஒரு ஆள் இல்லைங்க. நாம் விசேஷித்தவர்கள், நாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவரும் தாயின் கற்பத்திலே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி இன்னைக்கு நம்மளை அழைச்சி வச்சிருக்கிறார் என்று சொன்னால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படிப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்களை சொல்ற அவருடைய நாமத்தினால வர்றோமா என்று சொல்கிறதை பார்க்கலாம். வாசிக்கலாம். சங்கீதம் 16 அதிகாரம் 8 வசனம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக அவர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறபடியாலே நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. நான் ஒன்னும் அசைக்க முடியாது. ஆமென். ஏன் யா? கர்த்தர் என் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனது வலது பார்சத்தில் ஆண்டவர் இருக்கிறபடினாலே நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நிலைமை நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ளாக உண்டாகிறது. வாசிக்கலாம். தானியேல் எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 16 18. தானியேல் 3 16 18. சாத்ராக், மேஷாக், ஆபத் நேகா என்பவர்கள் ராஜாவை நோக்கி, அவசியமில்லை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சொல்றான், எரிகிற அக்கினி சூளையா இருந்தா பரவாயில்லப்பா, என்னை தள்ளி விட்டாலும் பரவாயில்ல, நான் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டேன், நீ நிறுத்தின பொற்சொலை நான் வணங்க மாட்டேன். காரணம் என்னன்னா, நான் ஆராதிக்கிறது. அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் அவன் அக்கினி சூளையிலிருந்து என்ன பண்ணுச்சுங்க, காப்பாற்றினது. ராஜா பார்த்து சொல்றான், 3 பேரை தானே தள்ளி விட்ட, இன்னொரு ஆளு போய் யாருப்பா, தேவதூதனை போல இருக்கிறான்னு. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறவரா. நீங்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருந்து பாருங்கள், உங்களோடு கூட ஆண்டவர் வர ஆயத்தமாய் இருக்கிறார். ஒரு நாள் உங்களை விட்டு விலக மாட்டாரு. எம்பள தனியா போகக்கூடாது. ஒரு நாள் ஆண்டவர் தனிமையா இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை எங்கேயுமே தனியாவில் இன்னும் வேறலும் ஆண்டவர் என்னைக்கு எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரோ
அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் விலகாதபடி கூடவே இருந்து நிறைய ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு. இன்ன வரையிலும் நம்மளோட கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க அவரை நினைச்சுக்கீங்க, அவரை நீங்க துணையா கொண்டு வாங்க, அவரை எப்பொழுதும் நேசிங்கள், அவரை விட்டு விடாதிருங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் மாறும். அது மற்றவர்களுடைய பார்வைக்கு ஆச்சரியமாயிருக்கும். எப்படியா உனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு, உனக்கு மட்டும் இப்படி இருக்குது எப்படியா? அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27 28 வசனங்கள் வரை. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27 28 வசனங்கள் வரை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்திலே பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமானவைகளையும் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன். ஆமா, பணக்காரன் என்ன தெரிஞ்சுக்கலாமா, வசதி வாய்ப்பு உள்ளவன் என்ன ஆண்டவர் தெரிஞ்சுக்கலாம், அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையில்லை. ஒரு லாசர் போதும். ஆமே, நீ என்ன வேணாலும் ஐஸ்வர்யனா இரு, உனக்கு அங்கதான் இருக்கு இடம். ஆனால் லாசர் என்னுடைய பிள்ளைப்பா, அவன் எச்சியலையை வேணா சாப்பிடுவான், அவனுக்கு வியாதி இருக்கும், புரண்டிட்டு கிடப்பான், நாய் அவனுடைய புண்களை நக்கலாம், ஆனால் அவனை நான் பரலோகத்திற்கு கொண்டு போவேன். ஹல்லேலூயா. காரணம் அவன் என்னுடையவன். நம்முடைய நிலையை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நான் எந்த காசு போன இல்லைங்க, நான் படிப்பெல்லாம் என்கிட்ட இல்லைங்க, நான் ஒன்றும் இல்லாதவனா இருக்கிறேன், அதெல்லாம் ஆண்டவருக்கு தேவையே இல்லை. ஆண்டவருக்கு தேவை என் பிள்ளையா இருக்கிறானா, அது மட்டும்தான் தேவை. 600 வசனம் கூட இருக்கிறது. வாசிங்கள் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அப்பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசன சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையிலே, அவரே அவைகள் பூச்சக்கரத்தை வைத்து, எல்லாமே அவருடைய தான். அவர் என்ன வேணாலும் பண்ண முடியும் அவரால். ஆமென். அவர் என்ன பண்ண முடியும்னா, பார்த்துக்கிட்டு இருந்தா என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஆமென் சொன்னா என்ன வேணாலும் பண்ணாரு உங்களுக்கு. அப்பா, சொல்லி சொல்லி செய்யறது இல்லைங்க, உள்ளத்துக்குள்ள வரணும். இந்த வசனம் சொன்னோன்னே ஆமென் ஆண்டவர் எனக்கு வரட்டும் ஆண்டவரை, 10 ரூபா கொடுத்தா எனக்கு 500 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னா எத்தனை பேர் இப்போ நமக்கு வேணும்னு சொல்லுவீங்க? எல்லாருக்கும் வேணும் 500 ரூபா. இல்லை, எல்லாருக்கும் வேணும் தான், யாருக்கும் வேணாம்னு சொல்ல மாட்டோம். இல்லைங்க, எல்லாருக்கும் வேணும். இந்த வாக்குத்தத்தம் மட்டும் அதை காட்டிலும் அது பெருசுங்க. 500 ரூபா நீங்க வச்சு எவ்வளவு நாளைக்கு சாப்பிட போறீங்க, எவ்வளவு நாளைக்கு செலவு பண்ண போறீங்க? ஆனால் வாக்குத்தத்தங்கள் உங்கள் ஆயுள் முழுவதும் உங்களை வழி நடத்துகிறதா இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால் சிறியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறாருங்க. வசனம் சொல்கிறது, சவுல் கலையை தேடி போன மனுஷன் கொண்டு போய் ராஜாவா உட்கார வைக்கிறார். என்ன வேணாலும் அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறவராக இருக்கிறார். அதிகாரிகளோட கூட போய் உட்கார வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்த விரும்புகிறார். ஒரு நாளும் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்ன தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மாற வேண்டியது நம்ம இடத்துல தான். ஆண்டவர் செய்ய மாட்டேன்னு சொல்லவே இல்லை. நான் தான் மல்லு கட்டிட்டு கிடக்கிறேன், முடியாது ஆண்டவரை, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி உட்கார்ந்தே இருக்கிறோம். வளரல, மாற மாட்டேங்கிறோம், ஆசீர்வாதம் வர மாட்டேங்குது. நீங்கள் தேவனோடு கூட இணைந்து செயல்பட பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில மேன்மைகள் வந்து கொண்டே இருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமா, சாமுவேல்ல பார்த்தா அவர் என்ன பண்ணார்? கழுதையை தேடி போனவனை கொண்டு போய் ராஜா வச்சிருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காய் பிரித்தெடுக்கப்பட்டவனுமாய பவுல். இப்ப அப்போஸ்தலர் யாரை பிரித்தெடுத்திருக்காரா? இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனா அவரே பிரித்து எடுத்திருக்காரு. யாரு? இயேசுவே பிரிச்சு எடுத்திருக்கிறாரு. இங்கெல்லாம் ஒரு குரூப் கூடுச்சு, இந்த அப்போஸ்தலர் ஒன்னா சேர்ந்தாங்க. எத்தனை பேருங்க? 12 பேர். ஒருத்தர் செத்து போயிட்டாரு. ஆமா, 11 பேர். இவங்கெல்லாம் கூட்டு கமிட்டி. இந்த கமிட்டி என்ன பண்ணுது? இந்த சர்ச்சு கமிட்டி, இந்த கமிட்டி என்ன பண்ணுச்சுங்க? கூடி என்ன பண்ணாங்க?
இவங்கெல்லாம் ஒரு நிறைய அதுக்கெல்லாம் இதெல்லாம் போட்டிருக்கிறாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்? இயேசுவானவர் முதல்ல வந்ததிலிருந்து அவர் எல்லாத்தோட கூட இருந்து உயிர்த்தெழுந்து பரலோகம் போன வரலாம் யாருக்கு தெரியுமோ அவனுக்கெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுங்கடான்னாங்க. 2 பேர் எடுத்தாங்க. இந்த 2 பேர்ல 100 ஆள் யார் பேர் வந்துச்சு? சீட்டு குலுக்கி போட்டு பார்த்தாங்க. இவர் ஐடியா, கடவுள் யாரை நியமிக்கிறாருன்னு சொல்லி அவரு என்ன பண்ணாரு, சீசர்கள்லாம் வரவழைச்சாரு. 12 பேர் அதுல தேர்ந்தெடுத்தாரு. ஆமென். அதுல மீன் பிடிக்கிறவனும் இருந்தான், வைத்தியனும் இருந்தான், ஆயக்காரனும் இருந்தான், எல்லாரும் இருந்தான். எல்லாரையும் கூப்பிட்டாரு, 12 பேரை தேர்ந்தெடுத்தாரு. இப்ப என்ன பண்றான், எப்படி செலக்ட் பண்றாருங்க இவரு ஒரு செலக்ஷன் எடுக்கிறாரு. மத்தியாஸ் பேர்ல விழுந்துச்சு, அட்ரஸே காண போச்சு. அதுக்கப்புறம் மத்தியாஸ் வந்தாரு, அது எப்படி வருவாரு? அவர் இவனு தேர்ந்தெடுத்தது. ஆனா ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலன் 13 நிருபங்கள் எழுதி இருக்கிறாரு. அவர் பேர் வந்துகிட்டே இருக்கியா, ஒரு நாள் அவரை மாத்த முடியாது. அவர் இல்லாம பைபிளே வர மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஆண்டவருடைய செலக்ஷன். அல்லேலூயா. உன்னை கொண்டு போய் ஜெயில வைக்கிறதே அவர் தான். யா உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் கொண்டு போய் ஜெயில வச்சது அவன் தான். அவன் தான் அடிக்கிறதுக்காக ஆர்டர் எல்லாம் வாங்கிட்டு போனவன் தான். அவன் என்னவா இருந்தாலும் இப்ப என் பிள்ளைவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை உயர்த்த போறேன். நாடுகள் பூராக சுவிசேஷம் அறிவித்தவன், புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவித்தவன். அவன் எருசலேமிலும் யூதேயா சமாரியா உலகத்தின் கடைசி மரிந்தும் கொண்டு போனவன் அப்போஸ்தலனாகிய பவுல். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சார்ந்து இருந்தது மனிதனை அல்ல, தேவனையே அவன் சார்ந்திருந்தான். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 78வது சங்கீதம் 70லேருந்து 71 வசனங்கள் வரை வாசிக்கலாம். சங்கீதம் 78. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்க இருந்துங்க எடுத்தாருங்க தாவீத? ஆட்டு தொழுவத்திலிருந்து எடுத்தார். வாசிங்க. கரவலான ஆடுகளுக்கு பின்னாக திரிந்த அவனை தம்முடைய சனமாகிய யாக்கோபையும் தன்னுடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவன் கரவலான ஆடுகளுக்கு பின்னாடி போனான். ஆட்டுக்குட்டி மேய்க்கிறவனாக தான் இருந்தான். ஆனா அவன் ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தினான். ஏன்னா அவன் எப்பொழுதும் ஆண்டவரை புகழ்ந்துகிட்டே இருப்பான். சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவர்னு புகழ்ந்துகிட்டே இருக்கிறான். அவன் தேவனோடு சார்ந்திருந்தபடினாலே அவனை ராஜாவாக அவர் உயர்த்தினதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனோடு கூட இருக்கிறதுக்கு 2 வழிதாங்க. தேவனோடு கூட இருக்கிறதுக்கு 2 வழிதான். ஒன்று, நாம் தேவனோடு பேசணும். ஒன்று, ஆண்டவர் நம்மளோடு கூட பேசணும். 2 இடம் தான் வழி, வேற வழியே கிடையாது. ஆண்டவர் நம்மளோடு கூட பேச வேண்டுமானால் நீங்கள் வேதத்தை வாசித்தாக வேண்டும். இதில் தான் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுவார். நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டுமானால் நீங்கள் முழங்கால் படியிட வேண்டும். அல்லேலூயா. இந்த 2 காரியம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா உங்களோடு கூட ஆண்டவர் இருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களும் மாறுதலாகி முடியும். நிறைய காரியங்களுக்கு நம்ம பேசுகிறோங்க, நிறைய காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஐயோ அது ஆண்டவரே ஏன் நடக்கலை, இது ஏன் நடக்கலை, ஏன் நடக்கலைன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டோம். ஏன் நடக்கலைன்னு நம்ம புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமே, ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஏன் இந்த காரியம் சம்பவித்தது, ஏன் இந்த காரியம் எனக்கு நடந்ததுன்னு சொன்னா ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுப்பார். தம்பி கொஞ்சம் மாற்றம் வரணுமே உனக்கு, தம்பி உனக்கு கொஞ்சம் மாற்றங்கள் இந்த இடத்துல என்ன செய்யணுங்க, உண்டாகணுமே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி கொடுப்பார். நீங்கள் மாறுவதற்கு ஆயத்தமாக இருப்பீர்கள். ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை பண்ண வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராம் எழுதின புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 29லிருந்து 30 வசனங்கள் வரை. மோசே சாட்சி பலகைகள் 2ஐயும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கிற போது தன்னோடே அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரும் எல்லோரும் மோசையை பார்க்கும் பொழுது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
மோசே ஆண்டவரோட பேசினபடினால் அவன் முகம் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், முகங்கள் பிரகாசம் அடைந்தது, ஒரு நாளும் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. நாம் வெட்கப்படலைன்னு சொன்னா நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். மோசே ஆண்டவரை நோக்கி பார்த்தா முகம் பிரகாசம் அடைந்து, அவனை ஒருத்தரும் பார்க்க முடியல. முக்காடு போட வேண்டிய நிலை இருந்தது. நீங்கள் தேவனை பார்க்கிறவர்களா இருக்கிறீர்களா? இன்னைக்கு உலகத்தில் இருக்க எதுவும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. நீ ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் படுத்திருக்கிற பார்த்துட்டு, ஐயா ₹1,00,000 இருக்க உன்னை காப்பாத்துமான்னு கேட்டு பாருங்க, என்னங்க சொல்லுவான்? காப்பாற்ற முடியும். காசு உங்களை காப்பாத்தாது, உங்கள் பதவி உங்களை காப்பாத்தாது, உங்கள்கிட்ட இருக்க கல்வி உங்களை காப்பாத்தாது. ஆண்டவர் மாத்திரமே உங்களை காக்க வல்லவராயிருக்கிறார். அவரை மட்டும் நீங்க நம்புங்க. உங்களுடைய வாழ்க்கையில் அவரை மட்டுமே நம்புங்க. அதுதான் ரட்சிப்பினுடைய காரியமே. நான் உலகத்தை விட்டுட்டு ஆண்டவரை உண்மையே நான் பார்க்கிறேங்கிறதா ரட்சிப்பு. இயேசுடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்திலும் பூமியிலும் அவருடைய நாமே எல்லாம் வேற நாமம் நமக்கு என்ன செய்யலங்க, கட்டளையிடப்படவே இல்லை. வேற வழியே கிடையாது. அதான் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தருடைய வாழ்க்கையில நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கேட்க இருக்கிறாரு. பைபிள் எடுத்து வாசிங்க. அவர் சொல்றதை நீங்க கேட்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் அது இல்லாதபடிக்கு ஒரு காலம் விசுவாச பிள்ளைகளா இருக்கிறவர்கள் மற்ற காரியங்களை எதிர்பார்க்காதீர்கள். அது ஒரு நாளும் உங்களை கைவிடும். அல்லேலூயா. எல்லாம் கைவிட்டுருங்க. இன்னைக்கு இஸ்ரவேல் மற்ற யுத்தங்களை பாருங்க. இது கணக்கா நான் செஞ்சிருவேன், இதை நான் பண்ணிடுவேன், 2 நாள்ல முடிச்சிருவேன், 3 நாள்ல முடிச்சிருவேன், எல்லாம் பண்றாங்க. ஒன்றும் முடிய மாட்டேங்குது. அவன் புதுசா என்னென்னமோ கண்டுபிடிச்சிருக்கான். ஒருத்தனுக்கு மேல ஒருத்தன் என்ன பண்றாங்க, கண்டுபிடிச்சு வச்சுட்டு அவன் என்ன பண்றான், யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். முடிவு வருமா? முடிவு வராது. ஆனால் ஆண்டவர் ஒரு முடிவை வைத்து இருக்கிறார். அந்த முடிவை ஒரு நாள் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அவர் வரும்பொழுது யுத்தங்களை பத்தி பிரச்சனை கிடையாதுங்க. அவர் தேவனுடைய வருகை விசுவாசிகளுக்கு சந்தோஷமான காரியம். கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. அதுதான் ஜெயத்தினுடைய வாழ்க்கை. இந்த உலகத்துல கிறிஸ்தவன் வாழ்றது பெரிய பிரச்சனை இல்லை. கிறிஸ்தவன் வாழலாம், எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். பேர் மட்டும் தான் தேவை நமக்கு. ஆமா, கிறிஸ்தவங்கிற ஒரு பேர் தெரியணும். சரி, பேர் தெரியல என்ன பண்றாங்க, ஒரு சிலுவையில ஒன்று மாட்டி விட்டுட்டா முடிஞ்சு போச்சு கதை. ஓ, அவர் கிறிஸ்தவருங்க. ஏங்க அந்த சிலுவையெல்லாம் போட்டுருக்கிறாருல்ல, அதனால கிறிஸ்தவர். இப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற ஒரு காரியம், தேவனை சார்ந்து ஒரு வாழ்கிற வாழ்க்கை, அது அவங்களை விட்டு பிரிக்கவே முடியாது. சாத்ராக் மேஷாத்தை யாபேக்கனை விட்டு பிரிக்க முடியல. தானியேலை பார்த்து சொன்னான், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? அவனுக்கு தூக்கம் வரல, தள்ளி விட்டு அவனுக்கு தூக்கம் வரல. ஆனா யார் தூங்கிட்டு இருக்கிறா? இவர் நல்ல சிங்கத்துல தூங்கிட்டு இருக்கிறார். எழுப்பி என்னப்பா பண்ண, தேவதூனை வச்சு எல்லா வாயும் கட்டியாச்சு, பிளாஸ்டர் போட்டு விட்டாச்சு, ஒன்னும் கிட்ட வராது. ஆளை தூக்குங்கப்பா. தானியேலுடைய தேவனை அல்லாமல் வேறு தேவனே இல்லை. அல்லேலூயா. இந்த வாழ்க்கை நம்மிடத்துல இருந்தால் இன்னைக்கு மற்ற மக்கள் உங்களை தேடி வருவார்கள், உங்களோடு கூட சபைக்குள்ள வராங்க. இன்னைக்கு சபைக்குள்ள மற்றவர்கள் வராத காரணம், முதல்ல எனக்கே சரியில்லைப்பா. ஆமே ஆமே. அவன் ஒரு காரியத்தை சொல்றதுக்கு நம்ம 100 காரியத்தை சொல்லிடும். ஓ, அங்கேயும் அப்படிதான் இருக்குதோ, அங்கேயே நான் வரேன். ஆண்டவருடைய வேதம் சொல்கிற மாதிரி, உலகத்தில் இருப்பவரை காட்டிலும் உங்களிடத்தில் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவராலே செய்ய முடியாத ஒரு அதிசயமான காரியம். ஆண்டவர் அழகா சொல்றாங்க. 91 சங்கீதம் 15வது வசனம் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு வரலச்சு. யாருங்க பதில் கொடுக்குறா? யாரு பதில் கொடுப்பா? ஆண்டவர் தான் பதில் கொடுக்குறாரு. சொல்லுப்பா, என்ன வேணும் உனக்கு? அந்த பதிலை கேட்கறது எனக்கு காதுல தெரிய மாட்டேங்குது. ஆண்டவர் தான் சொல்றால, வேற ஏதாவது சொல்லுதான்னு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு வீட்டு கதவை தட்டினோம்னா, ஹலோ யாருங்க வீட்டுல சொன்னா, வீட்டுல இருந்து ஒரு குரல் வருதுன்னா, அறிமுகம் நீங்க தானமா வாங்கம்மான்னு சொல்லிடுறோம். என் பேரை சொல்லி பிரதர் கூப்பிட்டாருன்னா என்ன தெரியுங்க, என்ன பிரதர் சொல்லுங்க பிரதர்ன்னு சொல்லுவேன். அவர் பேரை சொல்லி எனக்கு தெரியும். ஏன்? அவர் குரல் எனக்கு பரிச்சயமானது. தம்பியோட குரல் பரிச்சயமானது, சகோதரி குரல் எனக்கு பரிச்சயமானது. நான் அடிக்கடி பேசி கொண்டு இருக்கிறேன். அவங்க குரல் எனக்கு பரிச்சயமானது இருக்கிறபடினாலே அவர்கள் பேசும்போது யார் என்பதை நான் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய குரலை நாம் அறிந்திருக்கிறோமா? வாசிங்க 91வது அதிகாரம் 15வது வசனத்தை. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். அப்ப ஆண்டவர் மறு உத்தரவு கொடுப்பார் என்று சொன்ன அந்த சத்தம் நமக்கு கேட்டு இருக்கிறதா?
அந்த சத்தம் நமக்கு புரிந்து இருக்கிறதா? அவர் பேசுறாருன்னு முதல்ல தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி போய் சேர்ந்துட்டாரு. அவர் செத்து முடிஞ்சிட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்ல, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா. அவர் சதா காலங்கள், அவருக்கு மரணமே கிடையாது. அவர் மரணத்தை ஜெயித்தவர். அவரு நம்மளோட இருக்க விரும்புகிறார். அவர் நமக்கு குரல் கொடுக்க விரும்புகிறார். அந்த சத்தத்தை கேட்டு நம்ம பழகிட்டோன்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு இந்த பிரச்சனை சொல்லுப்பா, ஆண்டவர் இந்த பிரச்சனை இருக்குது, இதை மாத்துங்க. சாமுவேல் பேசினாரா இல்லையாங்க? ஆபிரகாம் பேசினாரா இல்லையா? பேதுரு பேசினாரா இல்லையா? ஏன் நம்மளால பேச முடியல? அவங்கெல்லாம் வானத்துல இருந்து குதிச்சவங்களா? இல்லையே. அவங்களும் நம்மளை போல பாடுள்ள மனிதர்கள் தானே. ஆமே. அப்ப ஏன் நம்மளால கேட்க முடியல? நமக்கு அந்த ரிஸ்க் எடுக்க தெரியல, நமக்கு அந்த உணர்வு இல்ல, அந்த உண்மை இல்ல, ஆண்டவரை தேடுகிறதான அந்த 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 அறிவு நம்மகிட்ட இல்ல. அதுதான் நம்ம ஆண்டவருடைய குரலை நம்மளால என்ன செய்ய முடியல, கணிக்க முடியல. தேவனை தேடுகிற ஒருவன் உண்டோ என்று அவர் பார்க்கிறார். யாராவது தேடுறாங்களான்னு அவரு பார்க்கிறாரு, ஒருத்தரைங்க. அதனாலதான் ஆண்டவர் ஆதியாகம புத்தகத்துல பார்க்கும்போது சொல்றாரு, எல்லாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அது மாத்திரமல்ல, மனிதனுடைய நினைவுகள் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதான் இருக்குது. என்னன்னு ஆண்டவருக்கு விரோதமா செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டு தான் இருக்கு. அவர் கீழ்ப்படிந்து நடக்கணும்னு நமக்கு தெரியல. கீழ்ப்படிந்து நடக்கணும், இதுதான் படிக்கணும். ஆண்டவருடைய வேதம் சொல்ற எல்லாம் ஒழுங்குக்கிறவன், எல்லாம் பர்ஃபெக்டா நடக்கணும். 8:30 மணிக்கு சர்ச்சா 8:30 மணிக்கு ஆரம்பிக்கணும். அதுல டிலே இருக்க கூடாது. ஏங்க டிலே இருக்க கூடாது? அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, அதான் ஒழுங்கு, அதுதான் ஆண்டவர் பிரியப்படுறாரு. அப்ப அதுல உண்மையா இருக்கணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் பொய் சொல்லக்கூடாது இருக்காரு, அதுல உண்மையா இருக்கணும். லஞ்சம் வாங்க கூடாது இருக்காரு, உண்மையா இருக்கணும். ஆமென். ஆராதனைக்கு வரணும், உண்மையா இருக்கணும். முழு ஆவியோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கூட நீங்கள் ஆண்டவரை ஆராதிங்கள். முள்ளமா கையை தட்டிட்டு வீட்டுல என்ன இருக்கு குழம்புன்னு சொல்லி யோசிச்சீங்கன்னா நீங்கள் முழு மனதோடு இல்லை, ஒழுங்கு இல்லை. எப்படிங்க உங்களோட வர முடியும்? ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் தேவன். இன்னொருத்தன் ஆலயம் கட்டினா, அந்த ஆலயம் எப்படிப்பட்டதா இருந்தீங்க? ஒரு கண்ணுக்குட்டி தங்கத்தெல்லாம் கொண்டான்னு வாங்கினான், கட்டி இதுதான்டா நீ கண்டுபிடிச்ச, உனக்கு எகிப்திலிருந்து கொண்டு வந்த உன்னுடைய தெய்வம், இதை ஆராதின்னு சொன்னான். அவனுங்க எல்லாம் ஆராதிக்கிற எப்படி ஆராதிச்சாங்க? புசிக்கவும் குடிக்கவும் நடனமாட தொடங்கினார்கள். வந்து பார்த்தா எல்லாரையும் அழிச்சு போட்டு, இது ஆராதனை இல்லை. புசிக்கவும் குடிக்கவும் நடனம் ஆடுகிறது ஆராதனை அல்ல. ஆதாமுக்கு ஆண்டு மோசைக்கு சொல்றார் ஆண்டவர், இன்னென்ன பிரகாரமாக என் ஆசாரிப்பு கூடாரத்தை நான் காண்பிக்கிற மாதிரியின்படியாக. அப்ப ஆண்டவர் காண்பிக்கிற மாதிரியின்படியாக மோசை செய்து முடித்தான். தேவ பிரசன்னம் இறங்கியது, மனுஷர் உள்ளே போக முடியவில்லை. அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு பர்ஃபெக்ட்னஸ் எப்போ நமக்குள்ள இருக்குதோ தேவ பிரசன்னம் நிச்சயமா வருங்க. அப்ப நம்ம தேடுகிற ஒரே ஒரு காரியம், நான் பர்ஃபெக்டா இருக்கிறேனா? இல்லைன்னா பேரை வேணா சொல்லிட்டு தெரியலாம், பெஸ்ட். அது பேர் வச்சாலும் சரி வைக்காட்டாலும் சரி, கோயிலுக்கு வந்தாலும் சரி வராட்டினா ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்க பைபிளும் வாசிக்க வேணாம், கோயிலுக்கும் வர வேணாம், ஒண்ணுக்கும் வர வேணாம், சும்மா பேரச்சு நானும் கிறிஸ்தவன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா கிறிஸ்தவன் வந்துட்டீங்கன்னு சொன்னா பர்ஃபெக்டுக்கு வந்துருங்க. அதுதான் நம்மள ஒரு நாள் என்ன பண்ணுங்க, உயர்த்துகிறதா இருக்கு. இல்லைங்க நான் தடுமாறி விழுந்துடுறேனே. ஆமே. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? நீதிமான் எந்திரிச்சிருவான் இருக்குல்ல, அந்த எந்திரிக்கிற அனுபவம் நம்மள்ட்ட முதல்ல இருக்குதா? விழுந்துட்ட ஆண்டவரை மனுஷ தாவீது சொல்றாரு பாருங்க, ஏய் நார்த்தான் போய் கண்டுச்சோன்னு அவர் சொன்னாரு, ஐயோ நான் தான்ப்பா தப்பு பண்ணுனேன், ஆண்டவரை உன் ஆவி என் இடத்துல இருந்து எடுத்துறாதீங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு. ஏங்க சொன்னா? ஏற்கனவே ஒருத்தர் அடிபட்டு இருக்கிறாரு, சவுல்கிட்ட இருக்கிற ஆவி போயிருச்சு, வேற ஒரு ஆவி வந்துருச்சு. ஆமே. அவர்கிட்ட இருக்கிற விலகிட்டாரு, இவர்கிட்ட வந்துட்டாரு. இப்ப அந்த பார்த்தோன்னே இவர் என்ன பண்றாரு, ஆண்டவரை உன் ஆவி என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாத, ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்ன தள்ளிடாதீங்கன்னு சொன்னாரு. இந்த அனுபவம் நம்ம இடத்துல வருகிறதா? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறது, வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்க. அப்ப உங்களுடைய இருதயத்தை பாருங்க எப்படி வருதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. வாசிங்களேன் அத. அவர்கள் சொல்லுங்க,
இல்ல இல்ல, அந்த வசனம் முழு ஆரம்பத்துல சொல்லுங்க. இதை அவர்கள் கேட்ட போது, இயேசு கிறிஸ்துவ பத்தி எல்லாத்தையும் பேதுரு சொல்றாரு. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டார்கள். அப்ப வசனம் வாசிக்கும் பொழுது என் இருதயத்திலே குத்தப்படணும். ஆமே. ஐயோ, இது சொல்ற மாதிரி நான் நடக்கலையே, இது சொல்ற மாதிரி எல்லாம் நான் அப்படியெல்லாம் ஒண்ணு நான் நடக்கலையே, தப்பு பண்ணிட்டேனோ, இந்த எண்ணம் உங்கள்கிட்ட வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவன் உடனே கேட்கறான், நான் என்னையா செய்யணும் சொல்லுங்கய்யா. அவன் சொன்னா என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாங்க? இப்ப ஞானஸ்நானம் வாங்கினா எது முக்கியங்க? ஒரு பாசத்துல இருந்து தண்ணிக்குள்ள முக்கிய எடுக்கிறது முக்கியம் கிடையாது. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று தான் வரணும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா? இதெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், சட்டப்படியாக நம்ம எடுக்க வேண்டிய காரியங்கள் இல்லைங்க. அதெல்லாம் வந்து சர்ச்சுக்குள்ள 3 வருஷமா நான் வந்துட்டேன். பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் ஞானஸ்நானம் எடுக்கிறியா, ஞானஸ்நானம் எடுக்கிறேன், பொழுதுனிக்கு நச்சரி போறேன், எடுத்துக்கிறேன்ட்டேன். ஐயா நீ எதுக்கு இப்போ வந்திருக்கிற? அம்மா வந்தேன், கல்யாணம் பண்ணலான்னு இருக்கிறேன், ஒரு ஞானஸ்நானம் எடுத்துக்கலாமா? ஆமே. இது அல்ல ஞானஸ்நானம். வசனங்கள் இருதயத்தில் குத்தப்படணும். ஆண்டவருக்கு விரோதமா நான் இவ்வளோ பாட்டு இருந்தானா, ஆண்டவரே எனக்கு பாவம் மன்னிப்பை தாங்கன்னு சொல்லி இந்த பாவம் மன்னிப்புக்கென்று வாங்குகிற அந்த ஞானஸ்நானம் தான் மகிமையுள்ள ஞானஸ்நானம். அல்லேலூயா. அதுதான் உங்களை வசனத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னைக்கு வசனங்கள் நம்மளால ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொன்னால் நாம் ஆண்டவரோடு கூட இணைந்திருங்கள். நீங்கள் பூவோடு சேர்ந்திருந்தால் மட்டுமே நீங்கள் நாராக இருந்தாலும் வாசம் வீசுவீர்கள். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறான், நாங்கள் என்ன பண்ணாங்க, எப்படி வாசனையாக இருக்கிறோம், நற்கந்தங்கள் எப்படியா இருக்கிறோம், எதுக்குனால இருக்கிறோம்? வாசிக்கிறேன், நாங்கள் ஒன்று குருந்தி அல்ல, நற்கந்தங்களாக இருக்கிறோம். எடுத்தீங்களா? கெட்டு போகிறவருக்குள்ளேயும் என்ன கெட்டு போகிறவருக்குள்ளேயும் ஏதோ ஒண்ணு எடுங்க, அப்படியா எடுத்து பார்ப்போம். ரட்சிக்கப்படுகிறவருக்குள்ளேயும் கெட்டு போகிறவருக்குள்ளேயும் நாங்கள் கிறிஸ்துவின் யார் யாருக்குள்ளங்க இருக்கிறாங்க? ரட்சிக்கப்பட்டவருக்குள்ளேயும் சபைக்குள்ளேயும் சபைக்கு வெளியேயும் நாங்கள் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தங்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் வாசனை எங்க மேல வீசுது. ஆமே. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவனுடைய சாராய வாடை தான் வெடிக்குது. ஆமே. கோப வாசனை வீசுது, கெட்ட வார்த்தை வீசுது, அருவருப்பான காரியங்கள் வீசுது. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் வாழ்க்கையில சொல்றாரு, நாங்கள் நற்கந்தங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்க வாசனை வீசுறவங்களா இருக்கோமே. நாம என்னைக்கு வாசனை வீசுறவங்களா இருக்கிறோமோ 100 பேர் நம்மள்ட்ட வந்துடுவோம் வாசனையை பிடிச்சிக்கிட்டு, பா சூப்பரா இருக்குப்பா, நாங்களும் வர்றேன்யா. ஆமே, ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையில கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருக்கும்படிக்கு நீங்கள் வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில வெட்கப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கை வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாய் வாழ கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை ஒரு நாளும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கார். ஹல்லேலூயா.